அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் சூப்பரான ஒரு போண்டா தானே செய்ய போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். நெய்ஸ் ரவாவை நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. இந்த தயிரோடு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். உளுந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு போண்டா ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே உளுந்து போண்டா மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நம்ம உளுந்தில் அரைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இதிலே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லியெல்லாம் நான் வந்து பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும். உங்களுக்கு இது விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இதில் துருவி தேங்காய் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்க்கலை. கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ தான் நமக்கு எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்காது உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா வானலில் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சேர்த்துற வேண்டியதாங்க. ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த ஒரு போண்டாவோட நீங்கள் ஒரு கப் ஆஃப் காஃபி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது ஈவினிங் டைம்லாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சைடும் அப்படியே போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. உளுந்தில் நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வோமோ அதே மாதிரியே இருந்தது இந்த போண்டாவும். பட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் வந்து பட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், இதையும் எடுத்துட வேண்டியதாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். செகண்ட் பேட்ச் நான் அதேமாதிரி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து எடுத்துகிட போகிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மழைக்கு எதமான வந்து ஒரு ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் பேட்சும் அதேமாதிரி எடுத்துகிட்டேன். நமக்கு ஒரு 1/2 கப்பு ரவை இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ தூரம் முறுமுறுன்னு சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க உள்ளெல்லாம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த மழைக்கு எதமான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.